நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து நடைபெற்றிருக்கும் சனிப்பெயர்ச்சியுடைய சீரீஸ் பார்க்குறோம். என்னென்ன லக்னக்காரங்களுக்கு, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த பாவங்களை இந்த சனிப்பெயர்ச்சி ஆக்டிவேட் செய்ய போகுது அப்படின்னு. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லக்னத்துக்கு ரொம்ப அழகாக கோச்சார கிரகங்கள் வேலை பண்ணும். ஏன் அப்படின்னா, ராசிங்கிறது எண்ணம், லக்னம்ங்கிறது கொடுப்பனை மற்றும் செயல். ஏழரை சனி நடக்கும்போது இங்கே கவனிச்சு பாருங்கள், சந்திரனுக்கு வரும்போது அவங்க எண்ணங்கள் கொலாப்ஸ் ஆகி அது மூலமாக தான் பிரச்சனைக்குள்ளே வாலண்டராக போய் சிக்குவாங்க. ஆனால் லக்னத்துக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியெல்லாம் வருது அப்படிங்கும்போது இவங்க டைரெக்டாகவே அந்த விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சனி ஆக்டிவேட் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் சாட்டன் அந்த பாவங்களை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணும், நல்லதோ கெட்டதோ. இன்னொரு விஷயம், கோச்சார கிரகங்கள் தசா புத்தியை மீறி, அந்தரத்தை மீறி, ஜாதகத்தில் இருக்கிற கொடுப்பனையை மீறி நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ என்றைக்குமே கொடுக்க முடியாது. ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தில் 100% நடக்குங்கிற கட்டாயமே கிடையாது. நார்மலாகவே கோச்சார பலன்கள் 50%, 60% தான் ஒர்க் அவுட் ஆகும். அதில் லக்னத்துக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக 70% ஒர்க் ஆகும். சந்திரனுக்கு ஒரு 40-50% ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அப்போவும் எண்ணங்கள் வந்துடும் இல்லையா அந்த இடத்துல. ஆனாலும் நான் எதுக்கு இந்த கோச்சார பலன்கள் சீரீஸ் நான் போடுறேன் எப்போவுமே அப்படின்னா, சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக இல்லை. எப்போவுமே நான் கொடுக்குற வீடியோஸ் ஒரு அவேர்னஸ் வீடியோவை மட்டும்தான் இருக்குமே தவிர சுபமான வீடியோஸாக உறுதியாக என்றைக்குமே இருக்காது. அந்த வரிசையில் நம்ம எடுத்தோன்னே மீன லக்னம் பார்த்தாச்சு. ஏன்னா மீனம் எப்போவும் கடைசியாக வரேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தனால மீனம் ஃபஸ்ட்டாக போட்டேன் நான். மேஷ லக்னக்காரங்களுக்கு நடைபெற்றிருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி பாவங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது, என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னம், சனியோட வீடு எந்த வீடு? மேஷ லக்னக்காரங்களுக்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும். 10ங்கிறது கர்மஸ்தானம். 10 அப்படிங்கிறது அவங்களோட பிஸ்னஸ், அவங்க செய்கிற சுய தொழில், பெயர், புகழ், அடையாளம், அங்கீகாரம், கீர்த்தி, இதெல்லாமே 10ஆம் பாவம் தான். 11 அப்படிங்கிறது பெரிய சோஷியல் ஆர்கனைசேஷனில் அடையாளம், புது நட்புகள், புது உறவுகள், முன்பின் அறிமுகமாகாத ஒரு குறுகிய கால நட்புகள் 11ஆம் பாவம். ஹாய் பைன்னு இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் பார்த்து சாட் பண்ணுறீங்க, அது மூலமாக நட்பெல்லாம் ஏற்படுது, க்ளோஸாக பழகிறீங்க அப்படின்னா அதெல்லாமே 11ஆம் பாவம் தான். 3ஆம் பாவமாக வரவே முடியாதவங்க 11 மட்டும்தான் என்றைக்குமே மெயின்டைன் பண்ணணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. எப்போவுமே நான் இதை சொல்லுவேன் உங்ககிட்ட. ரெண்டாவது, சர்ப்ளஸ் கெயின்ஸ், கணக்கில் வராத லாபம், நம்ம எதிர்பார்க்காத லாபம். ஒருத்தர் வேலை பண்ணால் இவ்வளோ தான் சம்பாதிப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கை மீறி லாபம் வந்ததுன்னா அது 11ஆம் பாவம் தான். அந்த சனி இந்த ரெண்டு அவங்களோட ஆசைகள் அபிலாட்சிகளை நிறைவேற்றக்கூடிய அதிபதியும் சனி தான். நார்மலாகவே சனி நம்ம ஒரு லக்னக்காரங்களுக்கு எந்த பாவாதிபதியாக வருதோ அந்த பாவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஜாதகர் அடையணும் அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக அடையணும் அப்படின்னா அவங்க அந்த பாவங்கள் சம்பந்தமான விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது. இதுதான் தம்பு ரூல் சாட்டனுக்கு. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் சாட்டன் அந்த பாவங்களை இயக்கும். நீங்கள் எத்தனை மேஷ லக்னக்காரங்கள மேஷராசிக்காரங்களை வேணாலும் எடுத்து பாருங்கள், அவங்க ஒர்க் பிளேஸில் கம்ஃபர்டபுளாக அவங்க இருக்க மாட்டாங்க. நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸை, அசௌகரியங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியே தீருவாங்க, எதிர்கொண்டே தீருவார்கள். அவங்க நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று, அவங்க கேட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்று, அப்படி தான் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த அசௌகரியங்களை எதிர்கொண்டு தான் அவங்க சௌகரியத்தையே பெற முடியும். அது மூலமாக வர ஆதாயத்தையும் சுகங்களையும் அடைய முடியும். அந்த 10ஆம் பாவமான கர்மஸ்தானம் இயங்கினா தானே டப்பு கிடைக்கும். அப்போ தானே ஆசைகள் அபிலாட்சியில் நிறைவேற்ற முடியும், சர்ப்ளஸ் கெயின்ஸ் கிடைக்கும். அப்போ மேஷலக்னக்காரங்க நார்மலாகவே கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணுங்கிறதான் தம்புருள். அப்போ இந்த 2 பாவமும் மேஷலக்னக்காரங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக இயங்க போகுது. 10ங்கிற தொழில் ஸ்தானம் இயங்க போகுது, 11ங்கிற லாபஸ்தானமும் புது அறிமுகம், பெரிய ஹியூஜ் சோஷியல் நெட்வொர்க்கில் அறிமுகமும் ஓப்பன் ஆக போகுது. அவங்க ஆசைகள் அபிலாஷல் நிறைவேறக்கூடிய காலமும் இந்த வரைக்கும் இருக்கிற 2.5 வருஷம்தான். பயன்படுத்திக்கணும் எப்போவுமே. இதில் அதிசார சனி பயிற்சியில் யோசிக்காதீங்க. சாட்டன் எப்போவுமே 5 டிகிரி முன்னால் வேலை பண்ணிடும். 5 டிகிரிக்கு முன்னாலேயே சாட்டனோட வேலை ஆரம்பிச்சிடும். அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா அவிட்டம் 3ஆம் பாதம் நம்ம கனெக்ட் பண்ணவே வேண்டாம். சதயம் 4 வரைக்கும் சாட்டனோட எனர்ஜி பரவும். சதயத்துக்கு வராட்டியுமே கூட கும்பத்தில்
பூரட்டாதி 1க்கு வரும்போது உத்திரட்டாதி 3ஆம் பாதம் வரைக்கும் இயக்கிட்டு இருக்கும் சாட்டன் மீனத்தில். அந்த சனியுடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக கிட்டக்க பார்க்குறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 3ங்கிறது மாற்றம், சம் சார்ட் ஆஃப் சேஞ்ச், பிரயாணம், இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர். அந்த 3ஆம் பார்வையாக சனி லக்னத்தை பார்த்துருது. ஜாதகர் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் சந்திப்பார். ஏன் பெரும் மாற்றத்தை அப்படின்னா 8ஆம் பாவமான விருச்சிகத்துக்கும் சனியுடைய 10ஆம் பார்வை போகுது. 10ங்கிறது ஜாதகருடைய ரொட்டீன். கண்ணு முழிக்கிறாரு அப்படின்னா தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, எந்திரிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, உயிரோடு இருக்காங்கனாலே 10ஆம் பாவம் இயங்கணும், மகரம் இயங்கணும், D10 இயங்கணும், தசாம்சம் இயங்கணும். அந்த 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்த்துருது. மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத வாழ்க்கையில் திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய விருச்சிகத்தை பார்த்துருது. அப்போ மேஷ லக்னக்காரங்க இந்த 2.5 வருஷம் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக ஒரு எதிர்பாராத திருப்பு முனையை பல விதங்களில் எதிர்கொள்வாங்க. அப்போ ரெடி ஆகிக்கோங்க. ட்விஸ்ட் அண்ட் ட்வில், அதாவது நிறைய டேர்னிங் வரப்போகுது, கொண்டை ஊசி விளைவுகள் நிறைய வரப்போகுது இந்த 2.5 வருஷம் உங்கள் லைஃப்பில். அதனால் ப்ரிப்பேராக போகணும். எப்படி ப்ரிப்பேராக போகணும்? வண்டி 110 ஓட்டக்கூடாது, 120, 150 ஓட்டக்கூடாது. எந்த கார் எவ்வளோ ஹையர் எண்ட் மாடல் வச்சுருந்தாலும் 35, 40 போனால் ரொம்ப அழகாக கொண்டை ஊசி விளைவுகளில் வர வித்தியாசமான அனுபவங்களை என்ஜாய் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாடங்கள் ஏதாவது கிடச்சுன்னா அந்த பாடங்களை வாங்கி கற்றுக்கிட்டு அந்த பாடங்களை திருப்பி நான் ரிப்பீட் அந்த தவறுகளை திருப்பி செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை திருத்திக்கிட்டு புது அனுபவங்களை பெற்று அது மூலமாக மெச்சூர் ஆகிறதுக்கு சாட்டன் சப்போர்ட் பண்ணும். அது மூலமாக ஆசைகள் விளையாட்டுகளை அடையலாம். இந்த 2.5 வருஷம் சாட்டன் இங்கே இருந்துட்டு மேலே போகும்போது புது மனுஷனாக மாறியிருப்பீங்க. அவ்வளோ மெச்சூர்டாக்கியிருக்கும். அந்த சனியுடைய 7ஆம் பார்வை உங்களோட 5ஆம் பாவமான மன நிம்மதி, டெசிஷன் மேக்கிங், தாட் ப்ராசஸ், எண்ணங்கள், முடிவெடுக்கும் திறன், நீங்கள் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த 5ஆம் பாவம் தான் சொல்லும். அரசியல், அரசு, சினிமாத்துறை, கலைத்துறை, இது எல்லாமே 5ஆம் பாவத்துக்குள்ளே வந்துடும். ஷேர் மார்க்கெட்டு, காதல், குழந்தை, இதெல்லாமே 5th ஹவுஸ்குள்ளே வந்துடும். இந்த 5ஆம் பாவத்துக்கும் சனியுடைய சமசப்தம பார்வை 7ஆம் பார்வையாக போய் விழுகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் ஜாதகர் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையை, எதிர்பாராத ஒரு நிகழ்வுகளை இந்த சனி பெயர்ச்சியில் மேஷ லக்னக்காரங்க சந்திப்பாங்க. அந்த சனி உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த சனி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் இல்லையா, உங்களுக்கு ஏதோ ஒரு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் ஓடிட்டுருக்கும் இல்லையா, அதையெல்லாம் மீறி இந்த பலன்கள் ப்ளஸ்ஸையோ மைனஸையோ கொடுத்துறாது. ஆனால் இந்த பாவங்கள் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகுங்கிறது நிதர்சனம். அந்த சிந்தனை வரும், அந்த செயல்படுத்துகிற எண்ணம் நடக்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அதோடைய 10ஆம் பார்வை விருச்சிகத்துக்கு வந்துடுது. விருச்சிகம் மேஷ லக்னக்காரங்களுக்கு 8ஆம் பாவம். மாமியார் வீடுன்னு எடுத்துக்கலாம், புதகுலின்னு எடுத்துக்கலாம், விழுந்தா டீலானு எடுத்துக்கலாம். மேஷ லக்னக்காரங்க இந்த 2.5 வருஷத்தில் மீள முடியாத டீலானு எடுத்துக்கலாம். ஒரு கோடி மீட்டர் ஆழம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த டீலானு எடுத்துக்கலாம், கோபுரம்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இட் இஸ் அபவுட் ஹவ் யூ ஆக்டிவேட் த சாட்டன் இன் திஸ் 2.5 years. இந்த 2.5 வருஷத்தில் 5ஆம் பாவத்தில் அதோட பார்வை விழுகிறனால, லக்னத்து மேலே விழுகிறனால நீங்கள் எந்த மாதிரி அந்த சனிப்பெயர்ச்சியை எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் சிந்தனை மூலமாக, உங்கள் செயல்கள் எண்ணங்கள் மூலமாக, டெசிஷன் மேக்கிங் மூலமாக, முடிவெடுக்கும் திறன் மூலமாக இந்த சனிப்பெயர்ச்சியை எந்த விதமாக ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கிறது முழுசாக உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, மறந்துட வேண்டாம். ஸோ நிதானம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம். இந்த நிதானம் கவனமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களால் இந்த சனிப்பெயர்ச்சியை ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியும். என்னடா ஆக்டிவேட்னா கீழேருந்து கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குலாம் நம்ம பெரிய இறை சக்தி கிடையாது. நம்ம செயல்பாடுகளை சொல்லிகிட்ருக்கேன். நம்ம செயல்பாடுகள் சரியான முறையில் இருந்ததுன்னா நம்ம சரியான விதத்தில் கிரகங்களை இயக்கிறோம்னு அர்த்தம். நம்ம செயல்பாடுகள் தவறான முறையில் இருந்தால் நம்ம தவறான முறைகளில் அந்த கிரகங்களை இயக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சனி எப்போவுமே ஒரு பாவத்துக்கு வருது. சனி எப்போவுமே ஒரு பாவத்தில் சனியோட நட்சத்திர ஒரு கிரகம் நின்னாலும் சரி, சனி நம்ம ஜாதத்தில் ஒரு பாவத்தில் நின்னாலும் சரி, சனி கோச்சாரத்துக்கு எந்த பாவத்துக்கு வந்தாலும் சரி, அந்த பாவத்துக்கு வரும்போது நம்மளே அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்களை சரி பண்ணிக்கணும். அதில் பொறுப்பு இல்லாமல் இருந்தால், அலட்சியமாக இருந்தால், நிதானத்தை கடைபிடிக்காமல் இருந்தால், சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தால், அதில் நேர்மையும் உண்மையும் இல்லாமல் இருந்தால், அதில் டெடிக்கேஷன், 10ஆம் பாவங்கிறது டெடிக்கேஷன்.
கர்மம், கர்மா, கர்மம் அப்படிங்கிறது டியூட்டி. கர்மாங்கிறது அது மூலமாக விளையிற பலன்கள், குட் ஆர் பேட், நம்ம கர்மன் மூலமாக வர்ற கர்மா. அப்போ அது எப்படி நம்ம நடத்தணுங்கிறத பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறோமோ. சனி தடை, தாமதம், பொறுப்பு, நிதானம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா. நான் ஒரு விஷயத்தை கொடுக்குறேன், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா, தக்க வைக்கும் தன்மை. இதுதான் எண்டு சாட்டனோடது. இதை ப்ராப்பராக கடைபிடிச்சா 11ஆம் பாவமான ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், ஆசைகள் அபிலாஷல் நிறைவேற பாவம் ஓப்பன் ஆயிரும். கணக்கில் வராத எண்ணிலடங்காத லாபங்களே இந்த ஜாதகர் எல்லா ஏரியாஸ்லையும் பெற முடியும். நாட் ஓன்லி மணி, பெயர், புகழ், கீர்த்தி, எல்லா விதங்கள்லையுமே. ஆனால் சாட்டனோட கண்டிஷன்ஸ் நான் சொன்ன அந்த 5 கண்டிஷன்ஸு. ஸோ மேஷலக்னக்காரங்க இந்த சனிப்பெயர்ச்சியை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்குவேங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா சனியோட பார்வை 8ஆம் பார்வை விருச்சிக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு உடனே விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் குமரி பயந்துட்டு எந்திரிக்காதீங்க. எல்லா லக்னக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் சனி ஏதோ ஒரு பாவத்தை எல்லா பயிற்சியிலையும் பிடிச்சி தான் வச்சுருக்கோம். 10ஆம் பாவையில் நம்ம உயிரோடய இருக்க முடியாது. அப்போ 10ஆம் பாவம் சாட்டன் எல்லா பாவத்தையுமே கண்ட்ரோல் வச்சுருக்கோம். அதுதான் உண்மை. அவங்கவுங்க சுயஜாதகத்துலேயே அத்தனை பாவங்கள் 12 பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 சனியோட கண்ட்ரோலுக்குள்ளே உறுதியாகவே இருக்கும். அது தனியாகவே அதை பற்றி நான் பேசுகிறேன். சனி நம்ம ஜாதகத்தில் எந்தெல்லாம் பாவங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்குன்னு 12 இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்குல அதை பற்றியும் நம்ம பேசலாம் சீக்கிரம். ரொம்ப நன்றி. ஆஸ்ட்ரோ பிருந்தா அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப், ஸ்டே பிளஸ்ட் ஆல்வேஸ். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யூர் பேக். இயற்கையை நம்புங்க, பிரபஞ்ச சக்தியை நம்புங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புங்க. கட்டத்தை மனிதர்களால் மாற்ற முடியாது. வாங்கிட்டு வந்திருக்கிற கொடுப்பனை நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச செயல்களுக்கான விளைவுகள், நல்லதோ தீயதோ, அது இந்த ஜென்மத்தில் வந்து டப்புனால அழிச்சிட முடியாது. இந்த ஜென்மத்தில் அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், இனி புதுசாக கதை எந்த மாதிரி எழுதுறோங்கிறத பொறுத்து தான் அடுத்த பிறவியை அப்போ அடுத்த பிறவியை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிஸ்டோட கைடன்ஸ் தேவை. போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கிற நல்ல கெட்ட பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிஸ்டோட கைடன்ஸ் தேவை. என் ப்ரீவியஸ் பர்த் கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கட்டத்தை மாற்றி எழுதி கர்மாவை மாற்றி அமைக்கிறதுக்கு கிடையாது. என்றைக்கும் அப்படி நம்பி ஏமாந்துடாதீங்க. அதையும் மீறி நம்ம எனர்ஜிஸை போய் தொடரும் டைரெக்டாக. நான் இதை தொட்டு தான் பிரச்சனை பண்ணியிருக்கேன்னா நான் டைரெக்டாக அங்கேயே போய் நிற்கிறேன். நான் இங்கே ஒரு திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எத்தனை வருஷம் எத்தனை பிறவி ஓட முடியும்? நேராக அந்த மாஸ்டர்ட்டியே போய் நிற்கிறோம், அவ்வளோதான். நான் இந்த தப்பை போன ஜென்மத்தில் பண்ணிட்டேன், போய் அதே இடத்த திருப்பி தொடரும். அந்த தப்பை திருப்பி சரி பண்ண முடியாது. ஆனால் அதே எந்த விஷயத்தில் தப்பு பண்ணணுமோ அதே விஷயத்தை கை வச்சு அதில் இந்த ஜென்மத்தில் ஃபுல்லாக பாசிட்டிவ் கர்மா பீர்பால் கோடு போட்ட மாதிரி சின்ன கோடு கெட்ட கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா அதை விட பெரிய நல்ல கோடு அதே இடத்துல போட்டுருவோம் நம்ம. அப்போ இந்த கெட்டதோட தாக்கம் உணர முடியாத அளவுக்கு அந்த தர்மம் நம்மளை காக்கும். என்றைக்குமே தர்மம் தலை காக்கும் தான் பாடியிருக்காங்க. பெரியவங்க எழுதின பாட்டுகள், முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே 1000 அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு. தர்மம் தலை காக்கும். போன ஜென்மத்தில் ஒரு குட்டி நல்ல கோடு போட்டிருக்கோம்னா அந்த நல்ல கோடுக்கான பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சே திருவோம். ஒரு குட்டி இது கெட்ட கோடு போட்டிருக்கோம்னா இந்த கெட்ட கோடு அனுபவிச்சே ஆகணும் தானே. ஆனால் அதை விட பெருசாக நல்ல கோடு இந்த ஜென்மத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா போன ஜென்மத்தில் செஞ்ச குட்டி கெர்மா கெட்ட கோட்டுக்கான அடி உழுகும்போது அனஸ்தீஷியா போட்ட மாதிரி இருக்கும், மரத்து போன மாதிரி இருக்கும். டப்புன்னு குழியில் விழுந்து எந்திரிச்சு தாண்டி போயிடுவோம். God bless you. Stay blessed.